நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. ஹிந்தி பட உலகின் கனவு கன்னியாக ஒரு காலகட்டத்திலே திகழ்ந்த ஹேமமாலினியை அறிமுகம் செய்கின்ற வாய்ப்பை ஸ்ரீதர் தவறவிட்டதை பற்றி எல்லோருக்கும் தெரியும். அப்படி தவறவிட்ட இன்னொரு பட நிறுவனம் இருக்கிறது. அந்த பட நிறுவனத்தின் பெயர் மாடர்ன் தியேட்டர்ஸ். அந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஹேமமாலினியை மட்டும் இல்லை, ரேகாவை அறிமுகப்படுத்துகின்ற வாய்ப்பையும் அவர்கள் இழந்ததை பற்றி தான் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ரேகாவுடைய தாயாரான புஷ்பவள்ளி தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் TR சுந்தரத்தை சந்திக்க சென்றார். மாடர்ன் தியேட்டர்ஸ்லேயே எப்படியாவது தன்னுடைய மகளை கதாநாயகியாக அறிமுகப்படுத்த வேண்டும் என்பது தான் அந்த அம்மாவுடைய நோக்கம். அந்த அம்மா TR சுந்தரத்தை பார்க்க போன போது அவருடைய நண்பர்கள் 2 பேரும், உதவி இயக்குனர் ஒருவரும் அந்த அறையில் இருந்தார். அந்த உதவி இயக்குனர் கேட்ட இடக்கமடக்கான கேள்விகளால் கோபமும் ஆத்திரமும் முற்ற ரேகா அந்த அறையை விட்டே வெளியேறிவிட்டார். அதன் காரணமாகத்தான் ரேகாவை அறிமுகப்படுத்துகின்ற வாய்ப்பு அந்த நிறுவனத்துக்கு கிடைக்காமல் போயிற்று. இந்த சம்பவம் நடந்த சில நாட்களுக்கு பின்னாலே அந்த ஸ்டூடியோவுக்குள்ளே அடியெடுத்து வைத்தவர் தான் ஹேமமாலினி. அப்போ ஹேமமாலினி வசதியான நடிகையெல்லாம் இல்லை. அதனால் ஒரு டாக்ஸியில் தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் அலுவலகத்துக்கு வந்தார். அவர் வந்த உடனே அவரை பார்த்த சிலர் அவருடைய தாடை பெருசாக இருக்குது என்றெல்லாம் அபிப்பிராயம் சொல்லவே அவருக்கு வாய்ப்பு தராமல் திருப்பி அனுப்பிவிட்டார் TR சுந்தரம். அதன் காரணமாக தான் ஹேமமாலினியை அறிமுகம் செய்கின்ற வாய்ப்பையும் அந்த நிறுவனம் இழந்தது. மைக்கேல் மதன காமராஜன், அபூர்வ சகோதரர்கள், தசாவதாரம் போன்ற பல படங்களில் பல மாறுபட்ட இடங்களில் நடித்தவர் தான் கமல்ஹாசன். ஆனால் இதற்கெல்லாம் பிள்ளையார் சுழி போட்ட படம் எது தெரியுமா? அது எல்லாம் இன்பமயம் என்ற படம். அந்த படத்தில் முதல்ல 5-6 கதாபாத்திரங்களில் கமல்ஹாசன் நடிக்கிற மாதிரி தான் ஒரு கதையை உருவாக்கி இருந்தார் பஞ்சரணாச்சல். அந்த படத்துடைய கதை விவாதத்தின் போது அந்த கன்னடக்காரர் வருஷத்தில் யார் நடிக்கிறார் அப்படின்னு கமல்ஹாசன் கேட்க ஏதோ ஒரு பேரை சொல்லியிருக்கார் பஞ்சரணாச்சல். அந்த ரோலையும் நானே பண்ணிடுறேன் என்று சொல்லி அந்த ரோலையும் ஏற்றுக்கொண்டார் கமல்ஹாசன். இப்படித்தான் நாளுக்கு நாள் அந்த படத்திலே அவர் ஏற்ற கதாபாத்திரங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போனது. கடைசியாக அந்த படத்திலே 9 கதாபாத்திரங்கள் நடித்திருந்தார் கமல். ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒப்பனையில் மட்டும் இல்லாமல் குரல், உடல் மொழி, இப்படி எல்லாவற்றிலும் மாற்றத்தை கொடுத்திருந்தார் கமல்ஹாசன். அதன் காரணமாகத்தான் அந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைந்தது என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் அந்த படத்தினுடைய கதாசிரியரான பஞ்சு அருணாச்சலம். பிரபல கதை வசனகர்த்தாவான ஆரூதாஸுக்கும் தயாரிப்பாளர் சின்னப்ப தேவருக்கும் இடையே அப்படி ஒரு பந்தம் இருந்தது. கதை வசனகர்த்தாவாக இருந்த ஆரூதாஸை இயக்குனராக்குவது அப்படின்ற முடிவை AL சீனிவாசன் எடுத்தவுடனே அந்த மகிழ்ச்சியான செய்தியை முதல்ல சின்னப்ப தேவரிடம் தான் பகிர்ந்து கொண்டார் ஆரூதாஸ். நல்லா பண்ணுப்பா, அவனு தேவர் ஃபிலிம்ஸ்லேயே டைரக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். AL சீனிவாசன் முந்திக்கிட்டார். அவர் படம் வரட்டும், ஒரு பக்கம் திரும்பவும் நம்ம கம்பெனி படங்களை டைரக்ட் பண்ணிட்டோம், இன்னொரு பக்கம் நீ நம்ம கம்பெனி படங்களை டைரக்ட் பண்ணு என்று சொல்லி மகிழ்ச்சியோடு ஆரூதாஸை வாழ்த்தினார் சின்னப்ப தேவர். அடுத்து சிவாஜி கிட்ட தான் டைரக்டரான விஷயத்தை ஆரூதாஸ் பகிர்ந்து கொண்ட போது, முதல் படத்தை முடிச்சுட்டு வா, நானும் உனக்கு வாய்ப்பு தரேன், AP நாகராஜன், ஸ்ரீதர், KS கோபாலகிருஷ்ணன் மாதிரி இனிமேல் நீ எனக்கு ஒரு எழுத்தாளர் டைரக்டர் என்று வாழ்த்தினார் சிவாஜி. ஆரூதாஸ் வசனகர்த்தாவாக பணியாற்றிய முன்னணி இயக்குநர்களான A. பீம்சிங், AC திருலோச்சந்தர், MA திருமுகம் போன்ற பிரபல இயக்குநர்களும் ஆரூதாஸுக்கு உற்சாகமாக தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். எல்லோரும் இப்படி வாழ்த்துக்களை தெரிவித்தாலும் ஆரூதாஸ் இயக்குனரானதை ஏற்றுக்கொள்ளாமல் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுன்னா அது MGR தான். அதற்கு அவர் சொன்ன காரணம் நியாயமான காரணமாக இருந்தது. இப்போ இண்டஸ்ட்ரியில் பல படங்களுக்கு வசனம் எழுதிட்டுருக்க ஒரே ரைட்டர் தான் அது நீ தான். அதனால் இந்த சூழ்நிலையில் டைரக்ட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவு செய் என்று ஆரூதாஸிடம் சொன்னார் MGR. ஏன் டைரக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு பல காரணங்களை அடுக்கடுக்காக MGR சொல்லிய போதிலும் அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு டைரக்ட் பண்ணுகின்ற வாய்ப்பை ஏற்றுக்கொண்டார் ஆரூதாஸ். அதனால் தன்னுடைய திரைப்பட வாய்ப்புகள்லாம் எந்த அளவு பாதிக்கப் போகுது அப்படின்னு அப்போ அவருக்கு தெரியாது. ஆனால் பின்னாளில் MGR என்ன சொன்னாரோ அதுதான் நடந்தது. நீங்கள் திரைத்துறையிலே நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். முன்ன வெளியான படங்களுக்கும் இப்போ வெளியாகின்ற படங்களுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் உணர்கிறீர்கள் என்று கலைஞரை பார்த்து கேட்டார் ஒரு பத்திரிகையாளர். அன்றைக்கு திரையுலகிலே அவ்வளவு வசதி இல்லை, ஆனால் இன்றைக்கு திரையுலகிலே பல வசதிகள் இருக்கின்றன. ஆனால் அன்றைக்கு அடுத்து இப்போ முன்கூட்டியே திட்டமிட்டு இவர்கள் யாரும் படங்களை தயாரிப்பதில்லை. திறமை வாய்ந்த கலைஞர்கள் இருக்கின்ற அளவுக்கு வெற்றி படங்களுடைய எண்ணிக்கை இல்லை. முன்பெல்லாம் கதை சுருக்கம், கதையினுடைய விரிவாக்கம், உரையாடல், அதற்கு பின்புதான் படப்பிடிப்பு தொடங்கும். அதே போன்ற முறையிலே நாம் செயல்பட்டால் நிச்சயமாக இன்னும் கூடுதலான வெற்றி படங்களை கொடுக்க முடியும் என்று பதிலளித்திருக்கிறார் கலைஞர்.
இந்த பேட்டி பல ஆண்டுகளுக்கு முன்னாலே வெளியானது. இந்த பேட்டியினுடைய தொகுப்பை காஞ்சிபுரம் எம்எல்ஏவான எழிலரசன் மிக அழகாக ஒரு புத்தகமாக தொகுத்திருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்னாலே கலைஞர் சொன்ன கருத்து அப்படின்னாலும் இன்றைக்கும் ஏற்புடையதாக அல்லவா அந்த கருத்து இருக்கிறது. எம்ஜிஆரை வைத்து மிக அதிகமான படங்களை தயாரித்த தயாரிப்பாளர் எம்எம்ஏ சென்னப்பா தேவர் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். அவங்களுக்கிடையே இருந்த அந்த நட்பு இருக்க, அது மிகவும் ஆழமான நட்பு என்று தான் சொல்ல வேண்டும். எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவரை வைத்து படம் எடுக்கின்ற எந்த தயாரிப்பாளர் ஆனாலும் அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய மேக்கப் அறைக்குள்ளே அடியெடுத்து வைக்கவே முடியாது. ஆனால் எம்எம்ஏ சென்னப்பா தேவரை அந்த விதிமுறைகள் கட்டுப்படுத்தியதே இல்லை. எந்த நேரத்திலும் எம்ஜிஆருடைய மேக்கப் அறைக்கு செல்லக்கூடிய சுதந்திரம் அவருக்கு எம்ஜிஆரால் தரப்பட்டிருந்தது. படப்பிடிப்புக்கு எம்ஜிஆர் வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா நேராக மேக்கப் ரூமுக்கே போய் அவரை தன் கைப்பிடித்து அழைத்து கொண்டு படப்பிடிப்பு தளத்துக்கு வருவாராம் சென்னப்பா தேவர். அந்த அளவுக்கு எம்ஜிஆரிடம் உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தயாரிப்பாளராக இருந்தவர் தான் அவர். இந்த மாதிரி எம்ஜிஆரோட யாராவது நெருக்கமாக பழகிருக்காங்களா அப்படின்னா இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு சமயம் கோவையிலிருந்து யதார்த்தம் பொன்னுச்சாமி பிள்ளையோடு என்எஸ் கிருஷ்ணன் ரயிலிலே முதல் வகுப்பு பெட்டியிலே பயணம் செய்து கொண்டிருந்தார். அவர் அந்த ரயிலில் வரார் அப்படின்ற செய்தி தெரிந்தவுடனே கலைவாணரை பார்ப்பதற்காக ஈரோடு ஸ்டேஷனில் ஆயிரக்கணக்கிலே மக்கள் கூடிவிட்டார். ஏராளமான ரசிகர்கள் தன்னை பார்க்க வந்திருக்கிறாள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்எஸ் கிருஷ்ணன் ஜன்னல் கதவெல்லாம் திறந்து வைக்க சொன்னார். அவங்க அணிவித்த மாலைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டார். சில நிமிடங்கள் அவர்களோடு மகிழ்ச்சியாக பேசி கொண்டிருந்தார். அந்த ரயில் பெட்டியில் அப்போ ஒரு வெள்ளைக்கார தம்பதியினரும் பயணம் செய்து கொண்டிருந்தார். என்எஸ் கிருஷ்ணனுக்கு கிடைத்த வரவேற்பை பார்த்துவிட்டு இவர் யார், பெரிய மில் அதிபரா இல்லை அரசியல்வாதியா என்று பக்கத்தில் இருந்தவரை பார்த்து கேட்டார் அந்த வெள்ளைக்கார பெண்மணி. இவர் அரசியல்வாதியும் இல்லை, மில்லதிபரும் இல்லை, உங்கள் ஊர் சார்லி சாப்ளின் மாதிரி இவர் எங்கள் ஊர் சார்லி சாப்ளின் என்று அந்த பெண்மணிக்கு பதிலளித்தார் யதார்த்தம் பொன்னுச்சாமி பிள்ளை. ஒரு நடிகருக்கு இந்தியாவில் இவ்வளோ வரவேற்பா என்று ஆச்சரியப்பட்ட அந்த வெள்ளைக்கார பெண்மணி என்எஸ் கிருஷ்ணன்ட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கி பத்திரமாக அதை வைத்து கொண்டார் என்று யதார்த்தம் பொன்னுச்சாமி பிள்ளை ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார். தமிழ் சினிமாவிலே எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினேசன் உட்பட பல முக்கியமான கதாநாயகருடன் இணைந்து நடித்த தேவிகாவுக்கு பெயர் வாங்கி தந்த படம்னா அது முக்தா சீனிவாசனுடைய இயக்கத்திலே உருவான முதலாளி திரைப்படம் தான். அந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்திருந்தவர் எஸ்.எஸ். ராஜேந்திரன். ஒரு காலகட்டத்தில் அந்த எஸ்.எஸ். ராஜேந்திரனுடைய மனைவியாக இருந்தவர் தான் விஜயகுமார். தேவிகாவும் விஜயகுமாரியும் நெருங்கிய தொழிலாக இருந்தவர்கள். தேவிகாவுடைய அழகு, நடிப்பு எல்லாம் விஜயகுமாரிக்கு அவ்வளவு பிடிக்குமா. அதை பற்றி பல பத்திரிகைகளில் பாராட்டி பேசியிருக்கிறார் விஜயகுமார். அப்படி இருந்தும் தேவிகாவுக்கு மிக அதிகமான வாய்ப்புகள் கிடைக்காததுக்கு முக்கியமான காரணம் படப்பிடிப்புக்கு தாமதமாக வருகின்ற போக்கை அவர் வைத்து கொண்டிருந்ததான் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார் விஜயகுமார். அந்த ஒரு சிறு குறையை மட்டும் தேவிகா தவிர்த்திருந்தார் என்றால் இன்னும் மிகப்பெரிய உயரத்தை அவர் தொட்டிருப்பார் என்பது தான் விஜயகுமாருடைய எண்ணம். கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவிலே ஒரு காலகட்டத்தில் அசைக்க முடியாத சக்தியாக இருந்தவர். அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா அதுக்கு தமிழ் சினிமாவளத்திலே எல்லோரும் கட்டுப்படுவார். அந்த அளவுக்கு உயர்ந்த இடத்திலே தமிழ் சினிமாவளத்திலே அவர் இருந்தார். அப்படி இருந்த போதிலும் நேரம் தவறாமைக்கு எந்த அளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை பற்றி வி.கே. ராமசாமி ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார். நானும் என்எஸ் கிருஷ்ணனும் ஒரு படப்பிடிப்பிலே கலந்து கொள்வதற்காக நியூட்டன் ஸ்டுடியோவுக்கு சென்றோம். பி.யு. சின்னப்பா கதாநாயகன் நடிக்கின்ற படம் அது. பி.யு. சின்னப்பா என்எஸ் கிருஷ்ணனுக்காக காத்து கொண்டிருந்தார். கலைவாணரை பொறுத்த வரைக்கும் தனக்காக யாரும் காத்து கொண்டிருப்பது அவருக்கு பிடிக்காது. படப்பிடிப்புகளுக்கு குறித்த நேரத்தில் போக வேண்டும் என்பதை கொள்கையாக வைத்து கொண்டிருந்தவர் கலைவாணர். அப்படிப்பட்ட கலைவாணர் அன்றைக்கு பி.யு. சின்னப்பாவுடைய படப்பிடிப்புக்கு சற்று தாமதமாக போனார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் 2 திருமணங்களிலே அவர் கலந்து கொள்ள வேண்டி இருந்தது தான். தாமதமாக நியூட்டன் ஸ்டுடியோவுக்கு வந்த கலைவாணர் அன்றைக்கு முதல்ல செய்த காரியம் என்ன தெரியுமா? நேராக பி.யு. சின்னப்பா கிட்ட போனார். சின்னப்பா, இன்றைக்கி கல்யாண நாள், வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க, அதனால் போய் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு நினச்சி போனேன். அங்கே தான் கொஞ்சம் தாமதமாகிடுச்சு, இல்லைன்னா நான் சரியான நேரத்தில் வந்திருப்பேன், தப்பாக நினச்சிக்காத, 10 நிமிடத்தில் மேக்கப் போட்டு படப்பிடிப்புக்கு தயாராகி வந்து விடுகிறேன் என்று பி.யு. சின்னப்பாடும் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார். கலைவாணர் அப்படி சொல்லிட்டு போனோடனே தன்னுடைய பக்கத்தில் இருந்த நண்பர்கிட்ட பி.யு. சின்னப்பா சொன்னது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். கலைவாணர் எந்த அளவுக்கு பேரோடும் புகழோடும் இருக்கார் அப்படின்றது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அவர் அந்த நிலையில் இருப்பதற்கு என்ன காரணம்னா இதுதான். தன்னுடைய தாமதத்துக்கான காரணத்தை அவர் என்கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை, ஆனாலும் வந்து சொல்லிட்டு போகிறார்ல, அதுதான் அவற்றை உள்ள உயர்ந்த பண்பு என்று கலைவாணரை பாராட்டியிருக்கிறார் பி.யு. சின்னப்பா. இந்த சம்பவத்தை ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கின்ற வி.கே. ராமசாமி அன்றைக்கு கலைவாணர் நடந்து கொண்ட விதமும் சரி, பி.யு. சின்னப்பா அதை பாராட்டிய விதமும் சரி என்னை பெரிதும் கவர்ந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார்.
மாடர்ன் தேட்டர்ஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் என்ன வசதி கேட்டாலும் அந்த நிறுவனத்திலே செய்து கொடுப்பார்கள். ஆனால் தங்களுக்கென்று தனியாக ஒரு மேக்கப் மேன் வேண்டும் என்றோ காஸ்டியூம் வேண்டும் என்றோ கேட்டால் நிச்சயமாக டிஆர் சுந்தரம் அதற்கு உடன்பட மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்திலே தன்னுடைய நிறுவனத்திலே பணியாற்றிய மேக்கப் மேன் காஸ்டியூம் மேலே அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தது. அதன் காரணமாகத்தான் காட்டு ரோஜா அப்படின்ற படம் அங்கே தயாரான போது அதற்காக ஒப்பந்தமான ஒரு நடிகை எனக்கென தனி மேக்கப் மேன் வேண்டும் என்று கேட்டதுனால அந்த நடிகையே திருப்பி அனுப்பிவிட்டார் டிஆர் சுந்தரம். அப்படி ஒரு நடிகையினுடைய ஒப்பந்தத்தையே ரத்து செய்த டிஆர் சுந்தரம் எம்ஆர் ராதா விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பெருந்தன்மையாக நடந்து கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும். நல்ல இடத்து சம்பந்த படத்துலேருந்தே கஜபதி அப்படின்றவர் தான் எனக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கார். அதனால் இந்த படத்துக்கும் அவர் தான் எனக்கு மேக்கப் போடணும், அதனால் இந்த படத்துக்கு அவரை தான் நீங்கள் மேக்கப் மேனாக ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று எம்ஆர் ராதா சொன்னபோது மேக்கப் மேன் காஸ்டியூமர் இதை மட்டும் நாங்கள் யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டோம், உங்கள் விஷயத்தில் உங்களுக்கு வேணால் ஒரு கன்செஷன் தரேன், இந்த கஜபதியை உங்களுக்கு மேக்கப் போடணும்னு அனுமதிக்கிறேன், ஆனால் அவருக்கான ஊதியம் இருக்க அதை மாடர்ன் தேட்டர்ஸ் நிறுவனம் தராது, உங்களுடைய ஊதியத்திலிருந்து தான் நீங்கள் தர வேண்டும் என்று கட் அண்ட் ரைட்டாக சொன்னவர் தான் மாடர்ன் தேட்டர்ஸ் அதிபரான டிஆர் சுந்தரம். பஞ்சவர்ணாச்சலத்துடைய எழுத்திலும் எஸ்பி முத்துராமனுடைய இயக்கத்திலும் உருவான மயங்குகிறாள் ஒரு மாத திரைப்படம் அந்த யூனிட்டுக்கே மிகப்பெரிய பெயரையும் புகழையும் பெற்றுத்தந்த படமாக அமைந்தது. அந்த படத்தினுடைய கதைப்படி அந்த படத்தினுடைய கதாநாயகி தன்னுடைய இளம் வயதிலே தன் காதலிடம் தன்னை பறிகொடுத்து விடுவார். அதற்கு பின்னாலே ஒரு தொழிலதிபரோடு அவருக்கு திருமணம் நடைபெறும். அந்த தொழிலதிபர் வீட்டுக்கே டிரைவராக வேலைக்கு வந்து சேர்வார் அந்த கதாநாயகியின் காதலர். அதற்கு பின்னாலே அந்த படத்தில் எழுகின்ற பிரச்சனைகள் தான் அந்த படத்தினுடைய கதை. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்தது. அந்த படத்தில் கவிஞர் கண்ணதாசன் சம்சாரம் என்பது வீணை என்று தொடங்குகிற அற்புதமான ஒரு பாடலை எழுதியிருப்பார். அந்த படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியிலே அந்த படத்தினுடைய கதாநாயகன் அந்த கதாநாயகி மன்னித்து ஏற்றுக்கொள்வதைப் போல கதையமைத்திருப்பார் பஞ்சவர்ணாச்சலம். அந்த படத்தை பார்த்த விநியோகஸ்தர்களால் அந்த முடிவை ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த படத்தினுடைய கதாநாயகி இறந்து விடுவதைப் போல முடிவை மாற்றினால் நாங்கள் படத்தை வாங்கிக் கொள்கிறோம் என்றார்கள் விநியோகஸ்தர்கள். ஆனால் அந்த பட தயாரிப்பாளரோ பஞ்சவர்ணாச்சலமோ அந்த படத்தை இயக்கிய எஸ்பி முத்துராமனோ அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அதையெல்லாம் தாண்டி அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது என்பது வேறு விஷயம். படத்தை பார்த்த கவிஞர் கண்ணதாசன் படத்தை பார்த்ததிலிருந்து அந்த கதாநாயகனுடைய பாத்திரனுக்கு அது மனதிலே சுற்றி கொண்டே இருக்கிறது. மிக அழகாக இந்த படத்தினுடைய கதையை பஞ்சு எழுதியிருக்கிறார் என்று பாராட்டினார். நான் கதை வசனம் எழுதிய 8வது திரைப்படம் மயங்குகிறாள் ஒரு மாது என்னுடைய குருநாதரான கவிஞர் கண்ணதாசன்கிட்டேருந்து 8வது படத்தில் தான் அப்படி ஒரு பாராட்டு எனக்கு அமைந்தது. அந்த பாராட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி அவர் சொன்னபோது ஆஸ்கார் விருதினை பெற்றதை போல நான் உணர்ந்தேன் என்று ஒரு கட்டுரையிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் பஞ்சவர்ணாச்சலம்.